ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். அரிசி இல்லாமலேயே கம்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்பவே பார்க்க வேண்டியது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவு எடுத்துக்காம கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சோம்னாவே தாராளமாக வெயிட் லாஸ் ஆகும். இதை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணுத்தையுமே 3ல இருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடணும். கம்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறிப்பா இரும்பு சத்து, வைட்டமின் ஏ மற்றும் நார் சத்து நிறையாவே இருக்கு. இதுல தோசை, இட்லி, பணியாரம் இது போல செஞ்சு சாப்பிடும்போது வெயிட்டை கம்மி பண்ணும். தோல், கண் பிரச்சனை கூட சரியாகும். கஷ்டப்பட்டு சாப்பிடாம பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணாம நல்ல வயிறு நிறைச்ச சத்தான ஆகாரங்களா சாப்பிட்டு ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். இது போல ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பை 5 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்க, 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இந்து உப்பு தான் சேர்த்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு, இந்துப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும் மாவு. மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் வச்சுடுவோம். மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு. நல்லா இது போல் ஊறி புஸ்ஸுன்னு வந்துச்சு அப்படின்னா தான் பணியாரமாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும் நல்லா புஸ்ஸுன்னு ப்ளஃபியாக வெந்து வரும். மாவை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம். இப்போ இது எல்லாமே இந்த கொஞ்சோண்டு எண்ணெயில் மட்டும் தாளித்து எடுத்துக்கோங்க. நிறையா எண்ணெய் சேர்த்த வேண்டாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. சப்போஸ் வெயிட்டை மெயின்டைன் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஜாஸ்தியாக சேர்த்தி வெங்காயம், பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை மாவில் மாற்றிட்டு ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லியும் சேர்த்திட்டு திரும்பவும் மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்துட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் பணியாரம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். குழிப்பணியாரம் செய்யும்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும். திருப்பி போடவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே பேனில் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக ஜீரகம், 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயமும் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கை நிறைச்ச பச்சை வேர்க்கடலையை போட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ நல்லா கலந்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக கலந்துட்டுக்கலாம். இதுக்கப்புறமா காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாவை சேர்த்திக்குவோம். நான் 3 வரமிளகா பக்கம் சேர்த்திருக்கேன். ரொம்ப காரமாகவும் செய்யாதீங்க. ரொம்ப காரமாக செய்யும்போது சாப்பிட்டுக்க முடியாது. அளவான காரமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வரமிளகாவும் நல்லா வதங்கின உடனே புளிப்புக்கு கொஞ்சமாக புளி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன்.
நான் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதம் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டித்தன்மையாக தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நான் நான்ஸ்டிக் குழிப்பணியாரம் தவா தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு குழிக்குழியும் ஒவ்வொரு ட்ராப் அளவுக்கு தான் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வெயிட் லாஸுக்காக வேண்டி நான் அதை செய்யறதுனால, நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை மேலே போட்டுட்டு மிதமான சூட்லேயே வச்சு வேக வைங்க. ஃப்ளேமை ஆனில் வச்சோம் அப்படின்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். கம்புலாம் பார்த்தீங்கன்னா எந்த தானியமாக இருந்தாலுமே கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் கத்தி வச்சு அடுத்த பக்கமும் இதை போல் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு மிதமான சூட்லேயே வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அடுத்த பக்கமும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். வெயிட் லாஸ் பண்ணுறோம், எல்லாரும் வீட்டில் பணியாரம் சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிட்டுக்க முடியல அப்படிலாம் ஏன் கஷ்டப்படணும்? இது போல் அரிசியே சேர்த்தாம தானிய வகையில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பணியாரம் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நான் சூடாக இருக்கும்போதே பிக்கிறேன், ஏன்னா சூடாகவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சூடாக சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது சூடு